வணக்கம், வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம சிம்ம ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் 2024ஆம் ஆண்டோட ஒரு முடிவுக்கே வந்துட்டோம், இறுதி கட்டத்துக்கு. அப்ப டிசம்பர் மாதத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் சிம்ம ராசிக்கு அப்படிங்கறத பாக்கலாங்களா? ஆல்ரெடி நீங்க நிறைய பயத்தில் இருப்பீங்க, ஃபியர்ல இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா அடுத்த அஷ்டமசனி ஆரம்பிக்க போகுது, ரொம்ப படாத பாடுபட்டிருப்பீங்க. நிறைய கமெண்ட்ஸும் படிச்சு பார்த்தோம். அதாவது நிறைய இந்த போராட்டங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, ரொம்ப பயமா இருக்குது. இப்பவே ஆல்ரெடி நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு மேல எனக்கு இன்னும் ஸ்ட்ரகிள்ஸ் வருமா, அந்த மாதிரி நிறைய ஒரு பயம் உங்களுக்கு இருக்கிறத நான் பார்த்தேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, அடுத்து உங்களுக்கு அஷ்டமசனி வரப்போகுது அப்படின்னா நான் எந்த ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டாம், இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ண வேண்டாம்னு சொல்ல வரல. நீங்க பண்ணுனா கூடுதல் கவனமோட பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல நிறைய தடைகள் வரும், உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு போகும். ஒரு போராட்டம் வரும், ஒரு கடினமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு நிறைய சோதனைகள் வரும் அப்படின்னு அர்த்தம். அதனால நீங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, பட் கூடுதல் விழிப்புணர்வோட கூடுதல் கவனமோட இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனாலதான் நான் சொல்றேன். நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க, புது சேனலா இருக்கிறவங்க, புது யூசர்ஸா இருக்கிறவங்க நம்மளோட சேனலை பார்க்காம இருப்பீங்க. போய் பார்த்துட்டீங்கன்னா கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எப்போ சனி பயிற்சி எப்ப நடக்குது, எந்த மாதிரியான மாற்றத்தை சிம்மராசிக்கு கொடுக்க போகுது, அதே மாதிரி குரு பயிற்சி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது, ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு 2025ஆம் ஆண்டுல எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா டீடைல்டா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ தெரியும், அதாவது என்ன நடக்க போகுது 2025 அப்படிங்கிறது. அதனால போய் பார்த்து நீங்க அதோட பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டிசம்பர் மாதத்துக்கான பலன்கள் சிம்ம ராசிக்கு உங்களோட ராசி அதிபதி சூரிய பகவான், அவர் 4ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து இருக்கிறாரு. அது இல்லாம குருவோட பார்வையில் இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு ஒரு மனம் தெளிவு இதெல்லாமே இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. சனி பகவான் தன் பார்வையால உங்களோட ராசியை பார்க்கிறாரு. இதனால என்னன்னா, நீங்க கரெக்டா பிளான் பண்ணாலும் அதை கரெக்டா அதை நடத்த முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்ல. நீங்க நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கும். ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நடமுடிச்சீங்கன்னா அதை கரெக்டா அதை முடிக்கிற வரைக்கும் நீங்க அதை விட மாட்டீங்க. ஆனாலுமே அது உங்களுக்கு ஒரு தடைப்படுது. காரணம் என்னன்னா, சனி பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால நீங்க எவ்வளவுதான் அது வேணும் அப்படின்னு அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சாலுமே அதுக்கு உங்களுக்கான தடைகள், அதுக்கான சில பல ஏமாற்றங்கள், அந்த மாதிரி நிறைய நீங்க உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு கம்மியா தான் உங்களுக்கு அது கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஆனா சூரியன் உங்களோட ராசி அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. மார்கழி மாசம் டிசம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 5ஆம் இடத்துக்கு போயிருவார். அது குருவோட வீட்டிலே இருக்கிறதுனால உங்களோட ராசி அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறார். ஆனா சில பல தடைகள் வரும் அப்படின்னு சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா புதன் சூரியன் புதனோட கூட்டணி இருக்குது 4ஆம் இடத்துல, குருவோட பார்வை இருக்கிறதுனால பொருளாதாரம் ஓகே, பெருசா எந்த ஒரு சேஞ்சஸ் இல்ல, பொருளாதாரம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேலை, தொழில் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிற, அப்படி 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீசம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. இந்த 3 கிரகத்தை தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணது டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப இது எதை குறிக்குதுன்னு பார்த்துட்டோம்னா, வேலையாகட்டும், தொழிலாகட்டும், எடுக்கிற முயற்சி ஆகட்டும், உங்களுக்கு இது எல்லாத்திலுமே குடும்பத்திலே ஆகட்டும், உங்களுக்கு கூடுதல் விழிப்புணர்வோட ஒரு விஷயத்தை செய்யறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த 3 கிரகம் எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு கூடுதல் கேர்ஃபுல்லா ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம்னா ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தை அது சில பல ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். ஆனா உங்களுக்கு சுயஜாதக ஸ்ட்ராங்கா இருந்து உங்களோட டைமிங் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நடக்கிற தசாபுத்தி பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல டிசம்பர்ல பெரிய அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை எதுவுமே அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட்ஸ் டிசம்பர் மாதத்துல எதுவுமே கொடுக்கிற மாதிரியான கிரகம் இல்ல அப்படின்னே சொல்லலாம். காரணம் உங்களுக்கு 10ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிர பகவான், அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலும் சரி, உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கனாலும் சரி, வேலையாகட்டும் தொழிலாகட்டும் பெருசா எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. நிறைய பேர் புலம்பி இருப்பீங்க. எப்படின்னா, கடைசி ஒரு 4-5 மாசமா வேலையே இல்லாம இருக்கேன், வருமானத்திலயும் நிறைய ப்ராப்ளம்ஸ், பொருளாதாரத்துல ரொம்ப நெருக்கடி அப்படிங்கறதெல்லாம் இப்பவே எப்படி இருக்குது, அடுத்த அஷ்டமசனி ஆரம்பிக்க போகுது, இனி அது எவ்வளவு எனக்கு ப்ராப்ளம்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணுவீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட சுயஜாதக ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படிதான் இருக்கு. பெருசா நீங்க எதிர்பார்த்த மாதிரி பாசிட்டிவான மேஜர் இம்பாக்ட், பெரிய ஒரு மாற்றம் எல்லாம் டிசம்பர் மாதத்துல எதுவுமே இல்லை. வேலையாகட்டும், தொழிலாகட்டும், தொழிலையுமே அந்த பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ், அந்த பொருளாதாரம் ஓகே, அது ஆன் அண்ட் ஆஃப். அதாவது ஒரு நாள் நல்லா இருக்கும், இன்னொரு நாள் டல்லு, ஒரு நாள் நல்லா இருக்கும், இன்னொரு நாள் டல்லு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் கவனம் கூடுதலா ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி விழிப்புணர்வோட செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து உங்களுக்கு குடும்பம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு 2ஆம் அதிபதி புதன் தான். அவர் 4ஆம் இடத்துல இருந்து குரு பகவானோட பாக்குறதுனால ஓகே தான். பட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கிற, அப்படி ராகு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால குடும்பத்திலயும் அந்த அப்படி இப்படி பெருசா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்திருக்காது. சோ இந்த டைம் ஃப்ரேம் அப்படிதான் இருக்கு.
ஸோ ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதான் கூடுதலா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாம ஆர்குமெண்ட்ஸை வளர்த்தாம அமைதியா இருந்துக்கிறது நல்லது. அதான் நான் வந்து இந்த ஃபேமிலி லைஃப் குறிக்கிறது. காரணம் 2ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறப்படி 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களோட 2ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, ஏதோ குருவோட பார்வையில் இருக்கிறதுனால ஓகே ஃபேமிலி லைஃப் ஓகே. பட் கொஞ்சம் வந்து அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. நீங்களே எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த பண்ணாம ஃபேமிலி கிட்ட ஒய்ஃபா இருந்தா ஒய்ஃப் இல்ல ஹஸ்பண்ட் யாராச்சும் கிட்ட பார்ட்னர் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முயற்சி எடுங்க. இல்லைன்னா நீங்க அது வந்து நீங்களா எடுக்கிறப்ப நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, உங்களுக்கு மைண்ட் கிளியரா இருந்தாலுமே அதுக்கான தடைகள் நிறைய இருக்கும். நீங்க அதை வந்து கரெக்டா செயல்படுத்த முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் மாட்டிக்குவீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அவாய்ட் பண்றதுக்கு ஓப்பன் அப் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி தான் நான் அடுத்து முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தை கிரியேட் பண்ண வேண்டாம் குடும்பத்துல. அடுத்து மேரேஜ் தான் நிறைய பேர் பயந்துட்டே இருப்பீங்க. அடுத்து அஷ்டம சனி வேற வரப்போகுது. இதுக்கு மேல நான் என்ன பண்ணலாமா, எனக்கு ஆல்ரெடி ஏஜ் 33 ஆகுது 30 ஆகுது, இதுக்கு மேல நான் பண்ணலாமா, எனக்கு ஏஜ் வேற போய்கிட்டு இருக்கு, இந்த ஒரு அடுத்த ஒரு சனியோட பயிற்சி ரொம்ப கொஞ்சம் மோசமா இருக்கிற மாதிரி சொல்றீங்க, இதெல்லாம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டீங்கன்னா நீங்க பண்ற மாதிரி இருந்தா நான் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அஷ்டம சனியில கல்யாணம் பண்ணக்கூடாதுல ஒண்ணும் இல்ல, திருமணம் பண்ணக்கூடாதுல பண்ணலாம். ஆனா என்னன்னா வந்து உங்களுக்கு வரக்கூடிய வரன், அதாவது பையனா இருக்கலாம் பொண்ணா இருக்கலாம், அவங்க வந்து அவங்களோட ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்து அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி ஸ்ட்ராங்கா இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அற்புதமா பண்ணலாம். பட் ஆனாலுமே போராட்டம் இருக்கும். பட் அது பிரிவெல்லாம் கொடுக்காது, சின்ன சின்ன போராட்டமா தான் இருக்கும். காரணம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள கிரியேட் பண்ணி கொடுப்பார் சனி பகவான். இதனாலதான் அஷ்டம சனினா நிறைய ஒரு போராட்டங்கள், ஒரு தடைகள், ஒரு பாடங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு உணர்த்தி கொடுக்கறதுக்கு தான் சனி பகவான் வருவார். அதை தான் வந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னே சொல்லாது. பெருசா ஒன்னும் நெகட்டிவ் எல்லாம் இல்ல. உங்களுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான தசாபுத்தி அமைஞ்சிருக்கா, என்ன தசை நடக்குது, அதே மாதிரி வந்து வரக்கூடிய வரன் அவங்களுக்கு எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். அப்ப பர்டிகுலரா டிசம்பர் மாதத்தை பார்த்துட்டோம்னா வந்து டிசம்பர் மாதத்துல அந்த அளவுக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ற அளவுக்கு அந்த ஒரு சாதகமா இல்ல. இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே திருமணத்துக்கு உங்களுக்கு ஜான்ல தான் வந்து ஏதாச்சும் செட் ஆகுற மாதிரி ஒரு பாசிட்டிவ் விஷயம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும், ஒரு செட் ஆகுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. பட் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர்ல அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்கள் இல்ல. சோ அதையும் பாத்துக்கோங்க. என்னதான் நீங்க முடிவெடுத்தாலும் அது வந்து ஜான்ல தான் நடத்துற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள உங்களுக்கு கிரியேட் பண்ணி வைக்கும். சோ அதனால நீங்க ஜான்ல தான் நடத்துற மாதிரி இருக்கும். டிசம்பர்ல அந்த அளவுக்கு பெரிய ஒரு சேஞ்சஸ் மேரேஜ் லைஃப்ல, மேரேஜுக்கு ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு பெருசா ஒரு வாய்ப்பு இல்ல. அடுத்து மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல முதல் 15 நாள் வந்து சூரியன் புதன் இருக்கு, அப்படி குருவோட பார்வையில் இருக்கிறதுனால ஓகே. எல்லா ஃபீல்டையும் கம்பேர் பண்றப்ப சிம்ம ராசி படிக்கிற மாணவிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே வந்து கூடுதலா ஒரு கவனம் வேண்டும், ஒரு கான்சென்ட்ரேஷன் வேண்டும். அடுத்த எக்ஸாம் எப்படி எழுதுறோம் அதெல்லாம் எல்லாமே கிளியரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் என்டர் ஆகுறது ஓகே. ஏன்னா நிறைய தடைகள், அப்டக்கிள்ஸ் இப்பவுமே தாங்கிட்டு தான் இருக்கீங்க. இனிமேலும் கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்ல டிசம்பர் மாதத்துல ஓகே. கொஞ்சம் ஒரு கான்சென்ட்ரேஷன் அதிகமா பண்ணிட்டு கூடுதலா ஒரு விழிப்புணர்வோட ட்ரை பண்றது நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து இல்லத்தரசிகள் பெண்களுக்குன்னா பெருசா எதுவுமே இல்ல, ஒரு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா அடுத்து வந்து உங்களுக்கு டஃப்பான பேஸ் கிரியேட் ஆக போகுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளானிங், ஃபியூச்சருக்கு என்ன மாதிரியான பிளானிங் பண்றது, சேவிங்ஸ் ஆகட்டும், நெக்ஸ்ட் ஏதாச்சும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், கரெக்டான இடத்துல நெக்ஸ்ட் இது மாதிரி வரப்போகுதுன்னா என்ன செலவு வரப்போகுது அதை கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கிறதாகட்டும், ஹெல்த்தை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதாகட்டும், இதெல்லாம் பண்றப்போ கொஞ்சம் கூடுதலா ஒரு நெக்ஸ்ட் அப்கமிங் ஸ்ட்ரகிளான லைஃபுக்கு வந்து நம்ம என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கூடுதலா ஒரு சப்போர்ட்டா, ஒரு பேக்கப்பா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிட்டோம்னா அது நம்மளோட லைஃபுக்கு சூப்பரா இருக்குல்ல. அதனாலதான் நான் சொல்ல வரேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. பெருசா ஒன்னும் சொல்ற அளவுக்கு இல்ல. அதனால கொஞ்சம் கூடுதலா ஒரு விழிப்புணர்வு வேணும். விழிப்புணர்வு வேணும்னா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதுல கூடுதல் கவனம் வேணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்து வந்து ஹெல்த்ல உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல வக்ரமும் நீசமும் அடைஞ்சிருக்கிறதுனால செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு என்ன ஒரு காரகத்துவத்தை எடுத்துட்டு வராரு அப்படின்னா 4ஆம் அதிபதி அவர் தான், உங்களுக்கு 9ஆம் அதிபதி அவர் தான், யாரு செவ்வாய் பகவான் தான். அப்போ சிம்ம ராசியை சார்ந்த பெற்றோர்களுக்கு, உங்களோட அப்பாவுக்கும் உங்களோட அம்மாவுக்கும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி உங்களோட கூட பிறந்தவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் வரும். உங்களுக்கும் மைன்யூட்டா உங்களுக்கு மைனர் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு டிசம்பர் மாதத்துல. இதுல இருந்து தவிர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பேரண்ட்ஸையும் கொஞ்சம் கரெக்டா டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதனால 4க்கும் அவர் தான் அதிபதி செவ்வாய், 9க்கும் அவர் தான் அதிபதி. 4ன்னா தாயார், 9ன்னா தந்தையார். அப்ப 2 பேர்த்தோட உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அதனால வந்து ஓவராலா பார்க்க போயிட்டா
பெருசா எந்த ஒரு மாற்றமும் நீங்க எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எதுவும் வேண்டாம். நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. கூடுதல் விழிப்புணர்வு, கூடுதல் கவனம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூடுதலா கவனமோட அந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்றப்ப அது ஓகே அப்படின்னு சொல்லலாம். பெருசா ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டைம் ஃப்ரேம்ல எடுக்காதீங்க. கொஞ்சம் அடுத்த ஒரு வரக்கூடிய காலகட்டத்துக்கு நீங்க ரெடியா இருங்க. அது என்னதான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்க எவ்வளவோ நீங்க ஆனா உங்களுக்கு ஒரு உண்மையாவே எல்லா ராசி கம்பேர் பண்றது உங்களுக்கு அந்த மன தைரியம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆனா உங்களையே இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பயப்பட வைக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள்ஸான பீரியட் தான் இருக்கும். சோ அதுக்கு நீங்க ரெடியா இருங்க. எல்லாத்தையுமே தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். என்னன்னா உங்களுக்கு சுயஜாதம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துருச்சுன்னா நீங்க இந்த அஷ்டம சனி பத்தி எல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு அது ஈஸியா போயிடும். சோ அதனால ரொம்ப எல்லாம் பயப்பட வேண்டாம். நீங்க உங்களோட ஒர்க்கை ஆஸ் யூஷுவல் கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட வீடியோஸையும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.